சுப்பிரமணியமுங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் இபி இருந்தேனுங்க. ரிட்டையர் ஆகி. சார் வணக்கம் சார். வணக்கமுங்க சார். உங்கள் பேருங்க? சுப்பிரமணியமுங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? நான் இபி இருந்தேனுங்க, ரிட்டையர் ஆகிட்டுங்க. சார் உங்கள் வயசு? வயசு 65 ஆச்சுங்க. எப்போ ரிட்டையர் ஆனீங்க சார்? நான் 2015ங்களா சார்? சார் உங்களை வந்து இந்த மாடி தோட்டம் வந்து எப்படி வச்சுருக்கீங்க, அதாவது நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறது வந்து இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்திருக்குங்க சார். நாங்கள் வந்து வில்லாட்டெக் தமிழ் சேனல்லேருந்து வராங்க, யூடியூப் சேனல்லேருந்து வராங்க. வணக்கமுங்க, சொல்லுங்கள் சார். இப்போ வந்து உங்களோட மாடி தோட்டத்தை சுற்றி காமிக்கிறீங்களா? சுற்றி காட்டுறேங்க. எனக்கு பொழுதுங்க. ஓகே சார். மாடி தோட்டத்தினால கீரை வச்சுக்கிறவங்க, காய்கறிகள் இருக்குது, பூ வச்சுக்கிறவங்க டெய்லியும் 1 மணி நேரம், காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் அதுக்கு செலவு விடுவோங்க. தண்ணியெல்லாம் ஓஸ் பிடிச்சி ஊற்றி கீரையெல்லாம் வீட்டுக்கு போயிட்டுக்காகவுங்க. பூ பிள்ளைங்க இருக்காங்க வச்சுக்குவாங்க. காய்கறிகள் தேவைகளை மாடி தோட்டம் பூர்த்தி பண்ணுதுங்க. ஓகே சார். ஓகே சார். இப்போ அப்படியே நம்ம ஒவ்வொன்றா சுற்றி பார்க்கலாமாங்க சார்? ஓகே, வாங்க 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 சார். நீங்கள் மட்டும்தான் மாடி தோட்டம் பண்ணுறீங்களாங்க சார்? இல்லைங்க, நானும் சம்சாரம்ங்க. ஓகேங்க சார். அவங்கள பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள் சார். அவங்க நல்லா உழைப்பாங்க. தண்ணி ஊற்றி அவங்க தான் ஏதாச்சும் விதவிதமான பூச்செடிங்க, காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. சரிங்க. தண்ணி ஊற்றதோட சரிங்க. நல்லா பாடுபடுவாங்க. வர மாடி தோட்டம் எங்கள் காய்கறி தேவைகளை பூர்த்தி பண்ணுதுங்க. பக்கத்தால் இருக்கிறவங்களுக்கும் கொடுப்போம். பூவெல்லாம் இருக்குதுங்க, நல்லா கொடுக்குறோங்க. பரவாயில்லைங்க சார். இது எந்த ஏரியாங்க சார்? இது பொள்ளாச்சி தாலுக்காங்க, கோட்டூருங்க. ஓகே சார். கோட்டூருங்க, மலையடி வாரத்தில் இருக்குதுங்க. மலையடி வாரம் ஆழியார் இல்லைங்களா? ஆழியார் பக்கமுங்க. ஓகே ஓகே சார். சார் எத்தனை வருஷமாக இந்த மாடி தோட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. மாடி தோட்டம் மட்டும்தான் வாங்க சார்? இல்லைங்க, முன்னால் வீட்டு தோட்டம் இருக்குது. ஓகே சார். மாடி தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்க சார்? எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? அதிகமாக செலவு பண்ணுறீங்களா இல்லை குறைவாக செலவு பண்ணுறீங்க? கவர்மெண்ட் கொடுக்குறது 475 ரூபா கொடுத்தா 6 இது தருவாங்க கட்டிங்க. செடி பூச்செடி கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு 2 செட்டு 3 செட்டு வாங்கி வச்சுக்கணும். விலையெல்லாம் அதிகம். இது நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வாங்கும்போது? ஆமாம், ஆரம்ப கட்டத்தில். இப்போ விலை குறைவாக கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்க, இப்போ விலை கொடுக்குறாங்க. கொடுத்தா வாங்கிட்டு போய் நாங்கள் வீட்டு தோட்டம் கொடுக்குற செடி கொடிகள் அந்த இதெல்லாம் வாங்கணும். ஓகே ஓகே சார். சார் இது வந்து உங்களுக்கு கீழேருந்து வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. இது என்ன கொய்யாங்க சார்? எங்கே வாங்கினீங்க? எப்படி இதை வந்து பராமரிக்கிறீங்க? ஆதிக்குடி பள்ளிக்கூட்ட ஆதிக்குடிக்கிற ஒரு சரிங்க கொய்யா பழத்துக்கு ஃபேமஸுங்க. சரிங்க சார். அங்கே நாற்று வாங்கிட்டு வந்தோம். ஓகே ஓகே சார். நாற்று வாங்கிட்டு வந்து 1 வருஷத்துலேயே வந்துட்டு இருந்தாங்க. ஓகே 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 சார். மரம் வந்து வந்துருச்சு, காய்க்கிறதுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சுங்களா? ஓகே ஓகே சார். அப்போ 3 வருஷம் இல்லைங்களா? ஆமாம். பழமெல்லாம் என்ன பண்ணுறீங்க சார் இதெல்லாம்? இனிமேல் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உறவினருக்கு கொடுக்குவோங்க, நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே ஓகே சார். விலைக்கெல்லாம் விற்க மாட்டோம். உறவினர்களுக்கு கொடுக்குவோங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்குவோம். இதில் பூச்சி தாக்குதல் வருதாங்க சார்? வருங்க. வந்து அப்படியே பூச்சி வந்துன்னா உரம் இது மருந்து பொடி வாங்கி போட்டுருவோம். அதாவது இயற்கையான பொடிகளெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? வேப்பெண்ணெய் அந்த மாதிரி? வேப்பெண்ணெய் இதெல்லாம் போட்டு உரத்துக்கு தான் போடுவோம். ஓகே சார். கொடுக்க போடுவோம். அதெல்லாம் போட்டு வந்து பூச்சி மருந்தும் பூச்சி மருந்து வாங்கிடுவோம் சார். இப்போது நீங்கள் செயற்கையான மருந்துகள் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லைங்க, இயற்கையான மருந்துங்க. வேப்பெண்ணெய்ங்க, மஞ்சள் பூச்சி எல்லாம் கலக்கி தொழிப்புங்க. இது வந்து நீங்கள் பண்ணுவீங்களா உங்கள் மனைவி பண்ணுவாங்க? மனைவி பண்ணுவாங்க. ஓகே 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 சார். அப்போ அவங்ககிட்ட டீட்டெயிலாக நம்ம ஒன்றும் கேட்போம். செடிகளையும் நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்கிறீங்களா சார்? வாங்க. கொய்யாப்பழ செடிங்க, பூச்செடிங்க, இது ரோஜா பூ செடி இப்படி தான் வச்சுக்கிறவங்க. அப்புறம் பச்சை மிளகாய்ங்க, இது ஒரு மாடல் செடிங்க. இதில் ரோஜாவில் வேறு நிறம் இல்லைங்களா? வேறு நிறம் இல்லைங்க. ஓகேங்க சார். வேறு இது ஒரு நிறம் அப்படியே வாங்க. இது ஒரு செடிங்க. இது என்ன செடிங்க சார்? இது வெண்டைக்காய்ங்களா? வெண்டை செடிங்க. ஓகே சார். லட்சுமி. வீட்டில் உண்டாக்குற இந்த காய்கறிகளுக்கும் வெளியே மார்க்கெட்டில் வாங்குகிற காய்கறிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? மார்க்கெட்டில் மருந்தடிச்சு வருதுங்க.
அது மருந்து அடிச்சு வந்ததுன்னா காய் ஒரு 2 மணி நேரம் பழம் இருக்கு. அப்புறம் கெட்டு போயிருங்க. வீட்டில் இருக்கிறது நல்ல இயற்கையான முறையில் செஞ்சது, நல்ல சத்துணவோட சத்து மாதிரி தான் இருக்குது. நல்ல ருசியாக இருக்குங்க. உடல் நலத்துக்கு பாதிக்காது. இப்போ நீங்கள் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்குது? பொழுதுபோக்கமாக இருக்குது, எங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாகவும் இருக்குதுங்க, பயனுள்ளதாகவும் இருக்குது. இப்போ இதில் வந்து நிறைய க்ரோ பேக்ஸ் வச்சுருக்கீங்க. ஆமாங்க, அது வெயிட்டு சிமெண்ட் இப்போ இது வச்சா வெயிட்டாக இருக்குங்க. கட்டடங்க வெயிட் தாங்காது. அதனால் ஒரு அது வச்சுக்கிறவங்க விலைக்கும் கொஞ்சம் வாங்கணுமுங்க. சிமெண்ட் தொட்டி அது இது பாதுகாப்பாக இருக்கிறது மட்டும் வச்சுக்கிறோமுங்க. இதுக்குள்ளே இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கீங்க சார்? இதுக்குள்ளே ஃபில்லிங் மஞ்சி பொடிங்க, சாணம், ஆட்டு புழுங்க இதெல்லாம் போட்டுருவோங்க. இயற்கையான பொருள் போட்டுருவோம். ஓகேங்க சார். இந்த சிமெண்ட் தொட்டி பெஸ்ட்டுங்களா இல்லை இந்த சிமெண்ட் க்ரோ பேக் தொட்டி பெஸ்ட்டு தானுங்க. ஆனால் இருந்தாலும் அதை அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுங்க. வெயிட்டு கட்டடத்துக்கு வெயிட்டு பளவு கொடுக்கு. தண்ணியெல்லாம் ஊற்றும்போது பளவு கொடுக்கும். அதனால் பேக்கு தான் பிரச்சனை இல்லைங்க. பேக்கு தான் நல்லதுங்க. சார் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இது என்ன செடிங்க சார்? இது சுகருக்கு சாப்பிடுவாங்க. அது மாதிரி வாங்கி வச்சுக்கிறோங்க. சுகருக்கு இது வந்து இது சாப்பிட்டா சுகர் கொஞ்சம் கம்மியாக இன்சுலின் சுரக்குங்க. ஓகே. அதனால் வாங்கி வச்சுக்கிறோங்க. சார் தண்ணி இதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க சார்? இல்லை இது தண்ணி வசதியாக இருக்குதுங்க. ஆதியாட்ட பக்கம் தானுங்க. டெய்லி 2 மணி நேரம் தண்ணி வருங்க. போதுங்க, வீட்டு உயரத்து போக செடி இருக்கலாம் உயரத்துக்கு சரியாக இருக்குங்க. அதாவது பைப் தண்ணி வரும்? ஆமாம், பைப் தண்ணி தான். ஓகேங்க சார். சார் இது என்னங்க சார், மண் நிறைய போட்டிருக்கீங்க கீழே? இப்படி தானுங்க. கையில் பேக்கில் எல்லாம் மண்ணை கலச்சி போட்டு அதுக்கு மேலே கொடி போட்டுங்க. அதாவது தேங்காய் நார் கழிவு சொல்லுங்கள். தேங்காய் நார் கழிவுங்க, ஆட்டு புழுக்க, வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் இயற்கையானதை போட்டு செய்வோம். எல்லா பேக்குமே இப்படி தான் ஃபில் பண்ணி? எல்லா பேக்கும் அப்படி தான். ஓகே சார். பொழுதுபோக்கு வந்து உங்கள் மாடி தோட்டம் சொல்ல வரீங்க? மாடி தோட்டங்க. காலையில் தண்ணி ஊற்றினா அப்புறம் மறுக்க பொழுதோட நேரம் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொய்யா பழம் இருந்ததுன்னா வாங்கி அப்படியே சாப்பிட்டு அப்படி போடுவது. இயற்கை உரம் பயன்படுத்துறீங்களாங்க சார்? பரவாயில்லைங்க சார், நல்லாவே இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது. ஆமாங்க. கத்திரி செடிங்க, இது மிளகாய் செடிங்க. சார் இவ்வளவு தூரமாக வச்சுருக்கீங்க, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்காங்க சார்? காரணம் பக்கத்தில் இருந்தால் பூச்சி விழுந்தாலும் தெரியாதுங்க. மருந்து அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. சரி, இயற்கை முறையில் அடிக்கிறதுக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் தனி வச்சுக்கணும். காத்தோட்டமும் நல்லா இதாக இருக்குங்க. இங்கே வந்திருக்குங்க சார்? வந்துருக்கு. கத்திரிக்காய் நல்லா சூப்பரான கத்திரிக்காய்ங்க. இது பச்சை மிளகா செடி. பச்சை மிளகாய். இதுக்கு இயற்கை உரம் என்னென்ன கொடுக்குறீங்க சார்? வேப்ப முன்னாக்கு, ஆட்டுப்புழுக்கை, வேப்ப முன்னாக்கு, அப்புறம் சாணம்ங்க. இயற்கையாக கிடைக்கிற சாண கழிவுகள் இதே தான் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோங்க. சார் இப்போ நீங்கள் மட்டும்தான் மாடி தோட்டம் பண்ணுறீங்களா, பக்கத்துலேயும் பண்ணுறாங்க? மாடி தோட்டம் வச்சதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் செஞ்சாங்க. அவங்க பப்பாளி, மாமரம், வாழைக்கன்று இதெல்லாமே வச்சாங்க. இப்போ வாழைக்காய் மாம்பழம் காய்க்குது. 7 வருஷம் நல்லா காய்க்குது. 7 வருஷம் ஆயிடுச்சுங்களா சார்? 7 வருஷம் ஆச்சுங்க. நல்லா பிஞ்சு விட்டு இப்போ தான் காய்க்குது. அதாவது இப்போ நீங்கள் பண்ணுற மாடி தோட்டம் வந்து மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கும்? அவங்களும் ஊக்கமளிச்சு நல்லா பயன் வர்ற அளவுக்கு உங்கள் வீட்டை சுற்றி ரொம்ப பசுமையாக இருக்கீங்க சார் எப்பவுமே? எனக்கு இல்லை மாடி தோட்டம் வச்சுங்காட்டி எல்லாம் சுற்றியும் அப்படி ஒரு இது செஞ்சுட்டாங்க. எல்லாருமே பண்ணுறாங்க இப்போ? எல்லாமே பண்ணுறாங்க. ஆமாங்க. ஓகேங்க சார். சார் இது புதினாவாங்க சார்? ஆமாங்க, புதினாங்க. இதுங்க சார்? இது மிளகாய் செடிங்க. இது ஒரு சைஸ் மிளகாய்ங்க. பஜ்ஜிக்கு இலை போடுறது பஜ்ஜி மிளகாய்ங்க. கொடி பப்பாளிங்க. சார் வீட்டை சுற்றி நிறைய செடிகள் இருக்குது, இது என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறீங்க? எலுமிச்சை காய்க்குதாங்க சார்? வெறும் காய்கறி 3 வருஷம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு. இதுங்க சார் கத்திரிக்காய்ங்களா? ஆமாங்க.
இது நீங்கள் வீடு கட்டும்போது இப்படி பிளான் பண்ணி போட்டிங்களாங்க சார்? இப்போ ரீசெண்டாக போட்டதுங்களா? வீடு கட்டும் போதே பிளான் பண்ணி தான் போட்டோம். அப்போவே வந்து மாடி தோட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது. இது வீட்டோட காம்பவுண்ட் சுவர். ஆமாம், காம்பவுண்ட் சுவர். இப்போ வீட்டை சுற்றி பசுமையாக தான் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. சார் இது என்னதுங்க சார்? இது கொய்யாவோட வேறு. நீங்கள் மேலே பார்த்து கொய்யா பழத்தோட வேறுங்க. இது அப்படியே அந்த வேறு. இது வெத்தலை செடி அப்படி வேறு மேலே பக்கம். ம். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக வந்து எங்களுக்கு எல்லாமே நீங்கள் சொன்னீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயம் வந்து நீங்கள் சொன்னீங்க. மேக்ஸிமம் எல்லாமே இயற்கையாக பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க சார். சார் நீங்கள் வந்து நம்மளுடைய வில்லாடெக் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? கடைசியாக மக்கள் வந்து இந்த இயற்கையோடு ஒன்றி வர்றாங்க. அது ஏன்னா இயற்கையான தாவரங்கள் ஒரு செடி கொடி வேணால் வச்சுனாலும் அதை பயனடைஞ்சு இருக்கணும்னு தான் சொல்கிறேன். எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.